முக்கிய செய்தி. பாலியல் வழக்கில் கைதாகியிருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணாவின் ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ஆபாச வீடியோ விவகாரம், அதே போல பாலியல் வன்கொடுமை, இந்த வழக்குகளில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனான பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த 31ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 20 நாட்களுக்கும் மேலாக அவர் சிறையில் இருந்து வரும் நிலையில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த ஜாமீன் மனு என்பது அவர் மீது ஒலே நரசிபுரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கிற்காக கோரப்பட்ட ஜாமீன் மனு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் தற்போது இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. என்றால் இது பாலியல் வன்கொடுமை வழக்கு. இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் நபர் வெளியே வந்தால் சாட்சிகளை கலைக்க முயற்சிக்கலாம் என்றெல்லாம் இந்த வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவினரால் தெரிவிக்கப்பட்டது. ஆட்சேபனையை ஏற்ற நீதிமன்றம் அவரது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. இது ஒரு புறம் இருக்க, அவர் மீது ஒட்டுமொத்தமாக ஒலேநரசிபுரா காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கு மட்டுமில்லாமல் SIT இந்த வழக்கை எடுத்துக்கொண்ட பிறகு அவர் மீது 2 பாலியல் வன்கொடுமை வழக்குகள், அதே போல ஒரு பாலியல் தொல்லை வழக்கு, ஒட்டுமொத்தமாக அவர் மீது 4 வழக்குகள் பாலியல் ரீதியான விஷயங்களில் இருக்கிறது. இந்த ஒவ்வொரு வழக்கிலும் அவர் தனித்தனியாக ஜாமீன் பெற வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறார். என்றால் புகார்தாரர்கள் வெவ்வேறு நபர்கள் என்பதால் ஒவ்வொரு வழக்கிலும் தனித்தனியாக ஜாமீன் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. முதல் வழக்கிலேயே தற்போது வரை அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த ஜாமீன் மனுவானது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளார். இதை எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல இருப்பதாக அவரது வழக்கறிஞர் தரப்பிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழல்ல நேற்று முன்தினம் அளிக்கப்பட்ட அந்த புகார், பாலியல் தொல்லை புகார் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காக மீண்டும் பிரஜ்வல் ரேவண்ணாவை SIT-யினர் இன்று ஆசன் மாவட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.